அப்பாடா, இப்ப மாதிரி சிரிச்சிய உன் சிரிப்பை பாக்குறது கிட்டத்தட்ட 2 hours வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் விக்ரம் இப்படி இருக்க? முன்னாடி எப்படி இருப்ப? ரொம்ப டோட்டல் சேஞ்சுப்பா. எனக்கு இந்த கேரக்டர் சுத்தமா பிடிக்கல. முன்ன எப்படி இருந்து அதே மாதிரி இரு விக்ரம். இப்பதான் இவன் விக்ரம் மாதிரி இருக்கு. ஸ்டைலா, ஹேண்ட்ஸமா, ஸ்மைலிங்க. நமக்கும் 2 பேருக்கும் பீச் ஒரு கனெக்டிவிட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பீச்ல தான். நெக்ஸ்ட் தான் நம்ம காலேஜ்ல மீட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அனிது, நம்ம ஆள் மனசுல பதிஞ்ச எந்த விஷயமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அது எப்பவுமே நமக்கு மனசுல ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கதான் செய்யும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணது பீச்ல, அதுவும் முதல்ல ஃபைட்டா இருந்துச்சு அப்படிதானே. சண்டேல தான் நம்ம மீட் பண்ணோம். இப்ப நினைச்சாலும் ஸ்வீட் மெமரிஸ் தான். நான் பீச்சுக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை, உன் கூட வந்ததுதான். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வர்றேன். நல்லதான் இருக்கு. யார் கூட வந்திருக்க? அனிதா கூட இல்ல. பீச்ல சண்டை போட்டோம், அப்புறம் இதே பீச்ல சேர்ந்து வந்தோம். இப்ப மறுபடியும் ரீயூனியன் மாதிரி மறுபடியும் சேர்ந்து வந்திருக்கோம். இனி நம்ம எப்பவுமே பிரியக்கூடாது. இந்த அலையோட சத்தம் எப்பவும் எப்பவும் ஓயாம இருக்க மாதிரி நம்ம லவ்வோட இது எப்பவும் ஓயக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு நம்ம எப்பவுமே வரணுங்க. அனிதா, அவன் ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. தப்பா எடுத்துக்காத, மனசுல இருக்குது. அஹ் கேக்கட்டுமா? தப்பா எடுத்துக்க கூடாது, சும்மா கேக்குறேன். ஓகே. சப்போஸ் நான் உன் லைஃப்ல வரலைனா மீன்ஸ், இப்போ நீ மேல இருந்து கீழே விழுந்துட்ட, அதுக்கப்புறம் நமக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு வையேன், நம்ம கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் மீட் பண்ண முடியல. இந்த டைம்ல எனக்கு ஏதாவது கல்யாணம் ஆகியிருந்தோ அப்படின்னா என்ன பண்ணிருப்ப? ஏய், என்னடாச்சு உனக்கு? இப்படி சிலித்தனமா கொஸ்டின் கேக்குற? கல்யாணம் மட்டும் ஆயுதம் வையன், உன்னை கொன்னே போட்டிருப்பேன். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கற பத்தியா? உன்னை போறாங்க பீச்ச வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த ஊர்கட்டத்தனமா ஏதாவது கொஸ்டின் கேட்க வேண்டியது. உனக்கு கல்யாணம் முடிஞ்ச சத்தியமா சொல்றேன் விக்ரம், நான் உயிரோடு இருக்க மாட்டேன். உன்ல இல்ல, உன்னை கொண்டு நானும் ஜெயிலுக்கு தான் போவேன். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். அது எப்படி என்ன விட்டு நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும்? உனக்காக என்ன பிறந்தவ பாரு, உனக்காக 13வது மாடியில நான் குதிச்சிருக்கேன். நீ கிடைக்கலன்னு சொன்னா என்னால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் என்ன பாத்துட்டா இருப்பேன். ஹே, கூல் டவுன் பேபி. சும்மா விளையாடுதான் கேட்டேன். அடேங்க அப்பா, ஒரு நிமிஷத்துல சந்திரமுகி ஜோதியாவே மிஞ்சிட போல இருக்கேன். சரி, டைம் ஆயிட்டு, நீ கிளம்பணும். மணி 6:30 ஆயிட்டு பாரு. 6:30க்கு எவ்வளவு தூரம் இருந்து போயிருக்குன்னு. நீ சீக்கிரம் கிளம்பு. இப்ப கிளம்புனாதான் 9:30 10 o'clock வீடு போய் சேர முடியும். டைம் ரொம்ப ஆயிட்டு. அனிதூ, விளையாடாத, கிளம்பு. டேய் போறேன்டா. போகலைன்னா என்ன விடவா போற? வீட்டுக்கு போய் தான் ஆகணும். கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு தானே போவேன். எனக்கு தெரியும் அப்பா வர டைமுக்கு நான் கண்டிப்பா போயிடுவேன். விக்ரம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபுல் மூன்ல பீச்ல, அது உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பீச்ல, பிளஸ் இந்த கடலோட சத்தம், இந்த இடியோட பேக்ரவுண்டு, அப்பப்பா செமையா இருக்குல்ல. கண்டிப்பா நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? ஏய், பைத்தியம் கணக்கு உளறிட்டு இருக்கத. அனிதூ, கிளம்பு. ஆல்ரெடி டைம் ஆயிட்டு. ஆன்டிட்ட வேற போய் சொல்லிட்டு வந்திருக்க, அவங்க தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு கிளம்பு அனிதூ, காலம் கெட்டு போய் கிடக்கு. உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். விக்ரம், சீக்கிரமா அப்பாட்ட பேசு. ரொம்ப டிலே பண்ணாத. என்னால இன்னும் தனியா இருக்கவே முடியாது. உன் கூட தான் இருக்கணும்னு எனக்கு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சீக்கிரமா அப்பா அம்மாட்ட பேசு. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வர்றேன். இல்ல என் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு கூட வர்றேன். நம்ம பேசி சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்கணும். நாளை போட்டு இழுத்துட்டே இருந்தோன்னு வையேன், எங்க வீட்டுல மனசு மாறிடக்கூடாது. இப்பதான் வேதாளம் முருங்கை ஏறி கீழே இறங்கி இருக்கு. மறுபடியும் ஏறிட்டுனா எங்க வீட்டையும் சமாளிக்கணும், உங்க வீட்டையும் சமாளிக்கணும். அப்புறம் நமக்கு கல்யாணம் 50 கல்யாணம் தான் டேரக்டா. புரிஞ்சுக்கடா. சரி அனிதூ, பேசலாம். எதுக்கும் டைம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகேவா? எல்லாம் செட் ஆகி வரும். 1 monthல கல்யாணம் கண்டிப்பா கன்ஃபார்ம். ஓகே, அது வரை கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்குன்னு அடிக்கடி இப்படி திடீர்னு ஷாக் எல்லாம் கொடுக்காத. ஓகேவா? டேடிக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒரு என்னதான் திட்டுவாரு. அதுக்காக தான் சொல்றேன். பிளஸ் உன்னோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ அங்க இரு. நான் எவ்ரி சண்டே என்னால வர முடியாது. சாட்டர்டே ஈவினிங் கண்டிப்பா வருவேன். ஓகேவா? ஃபோன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆபீஸ் போனா அம்மா ஃபோன் கூட என்னால அட்டன் பண்ண முடியாது. அதான் எடுக்க முடியல. நான் ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிடுறேன். ஓகேவா? அனிதூ, சீட் பெல்ட் போட்டுக்கோ. சரியா? ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டாத, நார்மலாவே போ. எங்கேயுமே நிப்பாட்டாத. யாராவது ஹார்ன் அடிச்சுட்டு வந்தா கூட ஸ்டாப் பண்ணாம ஃபாஸ்டா போயிரு. ஓகேவா? அப்பப்போ எனக்கு கால் பண்ணு. போய் சேர்ந்தாலும் மெசேஜ் போடு. ஓகே? டேய் கண்டிப்பா போன் மாடா. ஏன்டா என்ன எப்படி விரட்டுற? நீயும் கொஞ்சம் பாதி தூரம் வாயேன், அதுக்கப்புறம் ஏதாவது பஸ் ஏறி வந்துரு. உன்னை பத்தி எனக்கு தெரியும். பாதி தூரம் வான்னு சொல்லுவ, அடுத்தது இவ்வளவு தூரம் வந்துட்ட, வீடு வரை டிராப் பண்ணிட்டு போயேன்டாம்ப. அப்புறம் சொல்லுவ மிட் நைட் ஆயிட்டு, நீ எங்க போட்டு நீ வீட்டுக்கு போக, எங்க ஸ்டே பண்ணும்ப. அதுபோல அப்பதான் எனக்கு திட்டு வாங்கி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு யாருக்குமே இவ்வளவு நேரம் ஆயிட்டு. நான் எப்ப வந்தது ஆபீஸ்ல இருந்து? கண்டிப்பா வீட்டுல போய் எனக்கு கூட இருக்குது. நீ கிளம்ப அனிதா. சரி போ, போயிட்டு வரேன். அடிக்கடி கால் பண்ணுடா. ரொம்ப பிஸி பண்ணாத, பிஸியா இருக்கிற மாதிரி. அப்புறம் மெசேஜாவது பண்ணு, சரியா? எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஆறுதல் நீ மட்டும்தான். வீட்டுல இருக்குன்னு பேசாம இருக்காத, சீக்கிரமா பேசு. உனக்கு இன்னொரு 20 days டைம். பேசல, நான் எங்க வீட்ல இருந்து எல்லாத்தையும் தட்ட தூக்கிட்டு வந்துருவேன் பையனை கேட்கறதுக்கு. அநேகமா எல்லாரும் பொண்ணு பார்க்கலாம் வருவாங்க. நான் டிவோர்ஸ்ல போயிருவேன், பாத்துக்க. சரி, ஓகே, பாய், டேக் கேர். எனக்குள்ள கலக்கிறாய்
வீட்டுல ஏதாவது சொன்னாங்கடி அம்மா? அதே ஒரு மாதிரி தான் இருக்கு. மெனக்கிட்டு நம்ம கடை எடுத்து எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்போம். அங்க போலான்னா இவருக்கும் சுத்தமா விருப்பம் இல்ல, அத்தைக்கும் விருப்பம் இல்ல. இங்க வச்சு பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஒரே டைலாக் மேல டைலாக் பேசி எனக்கு கொண்டுட்டாங்க. எனக்கு ஒரு வழி தெரியல. ரெண்டு பேர் சொல்றதும் ஓகேங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதான்டி அப்புறம் நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். இங்க வரனால எதுவும் எனக்கு சொல்லாங்களா? ஆமாடி, அம்மா திட்டினாங்க. எனக்கே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், எப்படி சொல்லன்னு தெரியல. ஆபீஸ்னா அது வேற, நீயும் நானே இருப்போம், கஸ்டமர்ஸ் வருவாங்க, அது வேற. இது வீட்டுல போய் இருக்கிறது சரிப்படாது. சமைச்ச பிள்ளை வேற கல்யாணம் பார்த்துட்டு இருக்கு, வீடோட போக கூடாது, அப்படி இப்படின்னு அம்மா திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் அம்மா அங்க பண்ற பிசினஸ் இங்க பண்றேன்னு எவ்வளவோ சொல்லி கன்வே பண்ணி தான் வந்திருக்கேன். நீ ஈவினிங் ஒருக்கா அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசிடு, சரியா? எங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. காலையில அவர் கிளம்பி போயிட்டா ஈவினிங் அப்புறம் தான் வருவாரு. நானும் அவ்வளவு மட்டும்தான், பிளஸ் என்னோட மாமியார் இருப்பாங்க. வீட்டுல வச்சே பண்றோம் ஆண்டி, கொஞ்ச நாள் தான், எனக்கு 6 மந்த் வரலாம், அதுக்கப்புறம் நாங்க ஆபீஸ் போயிடுவோம் அப்படின்னு ஏதாவது அடிச்சு விடு. சரிடி, கண்டிப்பா அம்மாட்ட பேசுறேன். ஓகேவா? சரி, அந்த 3 பாக்ஸ் இருக்கு பத்தியா சாரீஸ், அதெல்லாம் இன்னைக்கு வந்து நியூ கலெக்ஷன் டிசைன்ஸ். இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து ஏற்கனவே இந்த ஓல்டு ஸ்டாக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு கேட்பாங்க, நம்ம மக்கள் எப்படின்னே சொல்ல முடியாது. ஓல்டு தான் ட்ரெண்ட்ல வரும் திடீர்னு. அதனால நம்ம இதை ரீசேல் பண்ணலாம், சரியா? இல்லாட்டா ஆஃபர் சேல்ஸ்ன்னு சொல்லி போட்டு இதை எப்படியாவது நெக்ஸ்ட் வீக்ல சேல் பண்ணிடலாம். நீ அந்த பார்சல்ல வந்து முதல் எடு. அதெல்லாம் என்ன கலர் டேமேஜ் தான் இருக்கா எப்படி என்னன்னு பாப்போம். ஆனா எனக்கு ஆபீஸோட வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆபீஸ்ல தண்ணியா குடிச்சிட்டே இருக்கணும். ஏதாவது ஆர்டர் போட்டதான் கொண்டு வருவான், அதுவும் கையில காசு வேணும். இங்க அப்படி இல்ல. உன் மாமியார் நல்லா சமைக்கணும்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், நீ கூட சொல்லியிருக்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜூஸ், காபி, வடை, பஜ்ஜி எல்லாம் செஞ்சு தரும். 10வது குறைக்கு நீ வர குழந்தை இருக்கியா? உன்னை கேர் பண்ற சாட்ல நானும் 2 சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பத்தியா? அதனாலதான் நீ கூப்பிட்ட உடனே என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஏய், உன் மாமியார்ட்ட மீன் குழம்பு வைக்க சொல்லடி, எனக்கு மீன் குழம்பு சாப்பிட ஆசையா இருக்கு. மகா, பூர்ணிமா, மணி 11 மணி ஆயிட்டு, என்னங்க ஜூஸ் குடிக்கிற டைம். அட கொடுங்கம்மா, இதுக்குதான் ஆளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் உங்க கையால எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. மகாட்ட சொன்னேன், அவ காது கொடுத்தே கேட்க மாட்டேக்கா. நீங்க மீன் குழம்பு சூப்பரா பண்ணுவீங்களாமே, எனக்கு உங்க கையால இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கீங்களா? ஐயோ, இன்னைக்கே மீன் குழம்பு வேணும்? மீன் நல்லா கடையில போய் வாங்கணும். காலையில காய்ச்சி தான் போய் கடையில வாங்கிட்டு வருவான். நான் இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் வச்சு கீரை பொரியல் வச்சு உருளைக்கிழங்கு வறுக்கலாம்ல பார்த்தேன். நாளைக்கு மீன் குழம்பு வச்சிருட்டோமாமா? நீ நான் தான் மெனக்கிட்டு போகணும். அது இல்லாம கிச்சன்ல பாதி வேலை முடிஞ்சிட்டு. ஐயோ பரவாயில்ல, இன்னைக்கு கேட்டா இன்னைக்கே சாப்பிடணும் இருக்கு. நாளைக்கு கூட நீங்க தாராளமா நான் செஞ்சு கொடுக்கலாம். எப்ப கூட நான் சாப்பிடுவேன். சாப்பாடு மட்டும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அத மாதிரி வயிற்றுக்கு வஞ்சகிடாம சாப்பிடுவேன். நீங்க நாளைக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, நண்டு குழம்பு, முட்டை வறுவல் அந்த மாதிரி வைங்க, தாராளமா சாப்பிடுவேன். இன்னைக்கு காய்கறியா? ஓகே, சாம்பார் வச்சு அப்படி அவியல் வைப்பாங்களே அதுவும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஓகே. ஷோ, இது வேற ஒரு லூஸ் ஆச்சே. ஏதோ ஹோட்டல்ல இருந்து மெனு கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கா. பரவாயில்ல, நம்ம மைமா என்னால கேட்டுட்டு இருக்காங்க. வேற யாருன்னா எதுவும் சொல்லிடுவாங்க. ஏய் பூர்ணிமா, அத்தே ஏதாவது நல்லபடியா செஞ்சு கொண்டு வாங்க, பேசாம ஹோட்டல் மெனு மாதிரி கொடுக்காம வேலையை பாருடி. இல்லடி, நமக்கு பிடிச்சது சொன்னாதானே பிடிச்சே செஞ்சு தருவாங்க. அதான் சொல்லி வச்சேன். இன்னைக்கு கேட்டா நாளைக்கு செஞ்சு தரேன் பத்தியா? எனக்கு மட்டும் இல்ல, நான் சாப்பிட சாக்கல உனக்கும் சேர்த்துதான். இந்த ஜூஸ குடி. உன்னை பார்த்து எனக்கு பொறாம இருக்குடி. நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க உனக்கு. இப்படி எல்லாருக்கும் மாமியார் கிடைச்சிட்டாங்கன்னா ஏன் வீட்டுக்கு விட சண்டே வராதுடி. நேத்து கூட இதுல பாத்தனே, நீ என்ன ஒரு மாமியார்டி. மாமியார்னா மாமியார், இப்படி ஒரு மாமியார் உண்டுன்னு எனக்கே ஆச்சரியம். மருமக காலையில தூங்குவாங்க, இவங்க அதுக்குள்ள சமையல்லாம் 10 மணிக்கு பண்ணி வச்சிருவாங்களாம். அப்புறம் வயல் வேலைக்கு போயிருவாங்களாம். அப்புறம் 12 வந்து சமைச்சிருவாங்களாம். இப்படி அவங்கதான் எல்லா வேலையும் செய்வாங்களாம். அப்ப கோபிநாத் இருக்கார்ல, அவர் கேட்காரு, உங்க மருமக என்னதான் செய்வாங்க? அவங்க காலையில தூங்கி குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிடுவாங்களாம். அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிருவாங்களாம். அப்புறமும் சாப்பிட வருவாங்களாம். அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிருவாங்களாம் அப்படின்னு சொன்னாரு. ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் இவங்க வேலை போல. பத்தியா, இப்படி எல்லாம் இந்த காலத்துல மாமியார் இருக்கதான் செய்யாங்க. அதுல வா மாமியாரும் இருக்காங்க, பெஸ்ட் தான். ஹாய் பூர்ணிமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்க்கவே முடியல. உங்களதான் பார்க்க முடியல, டாக்டர் தான் ரொம்ப பிஸி. அதான் வீடு தேடியே வந்துட்டோம், தினமும் பார்க்கலாம்லன்னு. என்ன தினமும் பாக்குறதுக்கா? ஐயோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பிசினஸ் தினமும் இன்னும் வீட்டுல தானே வச்சு பார்க்கணும்னு சொன்னா அதை சொன்னேன். அப்படியே உங்களை பார்த்த மாதிரி இருக்குல்ல. அப்புறம் இன்னைக்கு டியூட்டி போயிட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமா, எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க சாரி ஷாப் வச்சிருக்காங்க திருச்சியில. எல்லாமே ஹேண்ட்மேட் தான், பியூர் காஞ்சிபுரம். அப்போ மகாக்கு சாரீஸ்னா ரொம்ப பிடிக்குமா, அதான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஹேண்ட்மேட்ல ஒரு புடவை, அவளுக்கு ப்ளூனா ரொம்ப பிடிக்கும், அதை இது பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அது இன்னைக்குதான் கொரியர்ல அனுப்பியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா இருக்கு. மகா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர் காஞ்சிபுரம், பியூர் காஞ்சிபுரம். இந்த பட்டோட விலையே கிட்டத்தட்ட 22,000. ஆனா நல்லா இருக்கு. நீ பாரு, உனக்கு பிடிச்சுன்னா கூட வேணா ஆர்டர் கொடுத்துக்கலாம். அனிதா வீட்டுக்கு போயிருப்பாளா? 9:30 ஆயிட்டு. அநேகமா கிட்ட ரீச் ஆயிருப்பா. போன் பண்ண நேரம் பூமாரி வந்துட்டா, ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பண்ணலாம்? பூமாரி தூங்கும்ல, அப்புறம் போன் பண்ணி கேட்கலாம். எப்படியும் அந்த லூசு தூங்குறதுக்கு 12 மணி ஆயிரும்.
இப்ப வேணாம். ஐயோ அதாவது பரவாயில்ல, இந்த வினிதா நம்மள பாத்துட்டால, பயமா இருக்கு. கடவுளே, என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல. பூமாரி வரட்டும், எப்படியாவது சிரிச்சே சமாளிச்சிடணும். என்னாச்சு? ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? பயமா இருக்கு. தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? பக்கத்துக்கு வர எப்பா என்ன பூமாரி, சந்தோஷமா இருந்தா சிரிக்கிறது சகஜம் தானே, அதுக்கு போய் இப்படி சொல்ற? போ. சிரிக்கலாங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சிருக்கீங்க, எவ்வளவு அழகா இருக்கும். பழக்கத்துக்கு மாற அப்பா 60 பல்லு இல்ல 100 பல்லு தெரிய மாதிரி சிரிக்கிறீங்க. இப்பெல்லாம் சிரிக்கிறீங்க பார்க்கவே சகிக்கல. ஆமா, என்ன நார்மலா தானே இருக்கீங்க? எதுவும் டென்ஷனா இருக்கீங்களா? ஒரு மாதிரி படபடான்னு இந்த மாதிரி இருக்குது. வழக்கத்துக்கு மாற வர நடக்கீங்க என்ன? ஷோ, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்மளே சிரிச்சு காமிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. நார்மலா இல்லையேடா. ஏய், எனக்கு என்ன டென்ஷன்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏதாவது உளறிட்டு இருக்காத. ஏன் நீ இங்கே போனியா? கரெக்டா சொல்றீங்க. நான் போனது உங்களுக்கு தெரியும். ஏய், போய் தானே சொல்றீங்க விக்ரம். நாங்க போன ஹோட்டலுக்கு நீங்க வந்திருந்தீங்க தானே? நான் யோசிச்சேன், வினித்து பொய் சொல்ல மாட்டாள, நம்மளை விட சின்ன பிள்ளைல இருந்தே பாத்துட்டு இருக்காள சித்தப்பாவ அப்படின்னு நினைச்சேன். பொய் சொல்லாதீங்க விக்ரம், நீங்க வந்தீங்க தானே? ஐயோ, நம்மளே நம்ம வாயில வாக்கு குடும்பம் கொடுக்காம அவ சும்மா செவனே தானே உட்காந்துருக்கான். நம்மளே உலகிட்டு இருக்கோம் பைத்தியம் மாதிரி. உளரக்கூடாது. டேய் விக்ரம், ஸ்ட்ரைட்டா உட்காரு. நீ ஏன் எதுவும் பேசாத, அவளை பேச விட்டு கேளு, அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணு, இல்ல மாட்டிக்கிடுவோம் மகனே. என்னது ஹோட்டலுக்கா? ஹோட்டலுக்கே நான் வர போறேன். அம்மா மத்தியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கல்ல, என்ன மத்தியானம் சாப்பிட வர முடியல, கொஞ்சம் முக்கியமான ஆளை பார்க்க போக வேண்டியிருந்தா அதான் வர முடியல. டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டேன், அதே வயிறு ஃபுல் ஆயிட்டு. நான் ஏன் ஹோட்டல் போறேன்? என்ன உலகிட்டு இருக்க லூஸ் மாதிரி? இல்லங்க வினித்து, திடீர்னு ஹோட்டல் போலாம் சாப்பிடலாம்னா அத்தையை கூப்பிட்டேன், நீ கூட்டிட்டு போயிட்டு வாமா நாங்க. அப்ப நானும் அக்கா வினித்து 3 நாள் ஹோட்டல் போனோம். அங்க போனதுல இருந்தே வினித்து சித்துவை பார்த்தேன் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, இப்பதான் என்ன பார்த்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னா. நான் நம்பலதான். அக்காவும் சொன்னாங்க தூர தொலைல விக்ரம் மாதிரியே இருந்துச்சு, நீ போன் பண்ணி எதுவும் கூப்பிட்டியா அப்படின்னாங்க. நான் இல்லக்கான்னு, அதான் எங்களுக்கு தெரியாம ஒரு வந்திருப்பீங்களோ என்ன அப்படின்னு. இவ சொல்றத பார்த்தா கன்ஃபார்ம் ஆகல, டவுட்டா தான் பேசுறா. அப்ப இல்லைன்னு சாதிச்சிட வேண்டியதான். அப்பா கடவுளே காப்பாத்துன. ஏய், எனக்கு ஹோட்டல் வர்றதுக்கா டைம்? உனக்கே தெரியாதா? கிட்டத்தட்ட நான் 5 days லீவு, எவ்வளவு ஒர்க் இருக்கும் ஆபீஸுக்கு, நீ என்ன டென்ஷன்ல போனேன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஹோட்டலுக்கு வந்தீங்களான்னு கேட்டா எப்படி? ஒருவேளை என்ன மாதிரி யாராவது இருக்காங்களோ என்னவோ உலகத்துல. ஒருத்தங்க மாதிரி 8 பேர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல என் ஜெராக்ஸ் யாரும் வந்திருப்பாங்களா இருக்கும், பார்த்திருப்பீங்களா இருக்கும். என்ன பார்க்க சான்ஸே இல்ல. நான் இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்ல தான். அதானே பார்த்தேன். எனக்கு விக்ரம பத்தி தெரியாதா? அப்படி ஹோட்டல் வரதா கூட என்கிட்ட சொல்லிட்டு தானே வருவீங்க. சிறு பிள்ளைக்கு பேச்சதான் கேட்க கூடாதுன்னு சொல்றது. நானும் அவ சொல்றத பார்த்தா ஒரு நிமிஷத்துல அப்படி வந்திருப்பாரோங்கிற மாதிரி டவுட் வந்துருச்சு. அது ஏதோ விளையாட்டு பிள்ளை எதுவும் உளறி இருக்கும். ஒர்க் எல்லாம் எப்படி போச்சு விக்ரம்? எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆமா குமாரி, டிக்கெட்ஸ் நிறைய போட வேண்டியிருந்ததா, எல்லாம் போட்டாச்சு. நிறைய பேர் நேர்லயே கொண்டு தந்துட முடியுமான்னு கேட்டாங்க. நம்ம ஆபீஸ் பாய் இருந்தல, அவன்கிட்ட கொடுத்துட்டேன், கொண்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 2 கிளைன் வரேன், நாங்க வரல, அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு டைம் ஆயிட்டு. சரி, நீ ஹோட்டல் போனேன்னு எனக்கு இப்ப தானே தெரியும். எங்க போறதுனாலும் சொல்லிட்டு தானே போவேன். இன்னைக்கு என்ன சொல்லாம நீ போட்டு போயிட்ட? இல்ல விக்ரம், சொல்லணும் இருந்தேன், அவசரத்துல போன வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். பினிச்சு வேற போட்டு பாடா படுத்திட்டா. சரி அங்க போயிட்டு பாத்துக்கலான்னு பார்த்தா மொபைல் இல்ல. அதான் வீட்டுக்கு வந்து சொல்லலாம் பார்த்தா நீங்களே வந்துட்டீங்களே. சரி பூமாரி, நீ எங்க போறதுனாலும் என்ன சொல்லிட்டு தான் போகணும், ஓகேவா? நானும் அப்படிதான். கண்டிப்பாங்க, உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயாவது போயிருக்கேனா? இன்னைக்கு என்னவோ இந்த வினித்தை போட்டு அவசரப்படுத்தினாலதான் போக வேண்டியதாயிடுச்சு. சாரி.